ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் கிளீனிங் வீடியோ பார்க்க போறோம். நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ்ல பார்த்தா நம்ம அடிக்கடி சமைக்கிறதுனால அந்த கேஸ் ஸ்டவ் மேல நிறைய அழுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய அழுக்கு படிச்சு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாங்க. நீங்க பாருங்க, இந்த கேஸ் ஸ்டவ் மேல ஒரு மாதிரி நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. அது மட்டுமே இல்லாம நம்ம தினந்தோறும் டீ காஃபி வைக்கும் போது அது எல்லாமே அடுத்த மாதிரி படிஞ்சு நல்லா கரை மாதிரி பட்டிருக்குங்க. அது எல்லாமே எப்படி போகலாம் சொல்லி பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாம நீண்ட நாள் அழுக்கு கரையா இருந்தாலும் அது எல்லாமே போயிடுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் போல கோல்கேட் பேஸ்ட் கேஸ் மேல நீங்க போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ற சோடா இருக்குதானே, அது ஒரு கொஞ்சம் போல 2 அடுக்கு மேல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேல நீங்க ஒரு கொஞ்சம் போல 2 பக்கம் தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் போட்டு அந்த கோல்கேட் கொஞ்சமா எடுத்துட்டு இன்னொரு பக்கம் அடுப்பு கிட்ட கொஞ்சமா வச்சிருங்க. அதுக்கப்புறம் கை வச்சுட்டு அந்த பேஸ்ட் அந்த சோடா 2 மிக்ஸ் பண்ணிட்டு கை வச்சுட்டு அந்த கேஸ் ஃபுல்லாவே எந்த இடங்கள்ல ரொம்ப அழுக்கு துருப்பிடிச்ச கரை, நாள்பட்ட கரை, எந்த கரையா இருந்தாலும் அது மேல கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் கிளீன் பண்றதுக்காக நான் இன்னைக்கு கொஞ்சம் போல விம் ஜெல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்பெல்லாம் நீங்க ஷாம்பு எடுத்துக்கலாம், அப்பெல்லாம் விம் சோப் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் போல மட்டும் விம் ஜெல் சேர்த்துட்டு ஒரு ஸ்க்ரப் வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. நான் தேய்க்க பாருங்க, டீ கரை, அதுக்கப்புறம் காஃபி கரை, சாப்பாடு வைக்கும் போது கரை, நாள்பட்ட கரை எல்லாருக்குமே நான் தேய்க்கும் போது எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடுதுங்க. இதே போல நம்ம 2 அடுப்பு மேலேயும் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். நம்ம கிளீன் பண்ண பாத்தீங்கன்னா அந்த கேஸ் மேல எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா போயிடுங்க. பாருங்க, 2 பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் அடியிலையும் தேய்ச்சிக்கோங்க. இது போல நீங்க மேல கீழே எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க தண்ணி ஊத்தி நல்லா நம்ம கிளீன் பண்ணி விட்டுக்கலாங்க. கிளீன் பண்ணிட்டு நீங்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு அழுக்கு கரை, டீ கரை, துருப்பிடிச்ச கரை, நாள்பட்ட கரை எல்லாமே இருந்துச்சுங்க. அது எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா நீட்டா நீங்க தொடச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு தொடக்கிற டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர், அப்பெல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர், அப்பெல்லாம் நீங்க சின்னதா ஒரு துணி வச்சு அந்த கேஸ் ஃபுல்லாவே நல்லா தொடச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.